தமிழக வெற்றி கழகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கு? காளியம்மாள் அவர்களுக்கு பதவி கொடுப்பதில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல தளபதி அவர்களை சந்திக்க முடியாம தடுக்கும் அந்த 2 நபர் யாரு? காளியம்மாள் வைத்த அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள். வருகிற 26ஆம் தேதி நடக்க போகும் பெரிய மாற்றம். தமிழக அரசியல் ஒரு முக்கிய நிகழ்வு மாறப்போகிறது. டீட்டெயிலா பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்க போகிறது. அதுக்கு முன் காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்துல இணையிற மாதிரி இருந்தாங்க. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல காளியம்மாள் அவர்கள் இணைய போகிறார்கள். நாம் தமிழர் கட்சியில இருக்க முக்கிய நிர்வாகிகள் பல பேர் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பரவ ஆரம்பித்தது. முக்கியமா சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறமா காளியம்மாள் இவங்க 2 பேருமே இணைய போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் பரவியது. ஆனா அந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா காளியம்மாள் மீண்டுமே நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரத்துக்கு சென்று விட்டார்கள். சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரத்துக்கு சென்று விட்டார்கள். தளபதி விஜய் மீதும் நிறைய விமர்சனங்களை சாட்டை துரைமுருகன் அவர்கள் வைத்தாங்க. இப்ப காளியம்மாள் அவர்கள் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார்களா? அதிமுக திமுக காளியம்மாவுக்கு ஒரு சலுகைகள் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜயை சந்திக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா தளபதி விஜயை சந்திக்க விடாம தமிழக வெற்றி கழகத்தோட 2 முக்கியமான தூண்கள் தடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்னு யாருன்னா புசி ஆனந்த் அவர்கள், இன்னொன்னு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜான் ஆரோக்கியசாமி. தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் இருக்காங்க. ஒரு 4 வருஷமா இருக்காங்க. எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் காளியம்மாள் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல தளபதிக்காக கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் உழைத்து கொண்டிருக்கு. நிர்வாகிகள் பல பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப திடீர்னு காளியம்மாள் அவர்களுக்கு பதவி கொடுத்து விட்டால், இல்ல காளியம்மா தளபதி விஜய் அவர்கள் டைரக்டா அபிஷியலா சந்தித்தால் தமிழக அரசியல் பல பரபரப்பு ஏற்படும், பல ரகசியங்கள் உடையும். அதனால தளபதியை புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் சந்திக்க விடாம இருந்தாங்க. அதுக்கப்புறமா காளியம்மாள் அவர்கள் அவங்களோட உதவியாளர் மூலமா, அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட உதவியாளர் மூலமா, கொஞ்சம் நெருங்கிய நண்பர் மூலமா தளபதி விஜய் அவர்களை சந்தித்து இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை சந்தித்து காளியம்மாள் அவர்கள் நான் தமிழக வெற்றி கழகத்துல இணைறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க பதவியை பத்தி எந்த ஒரு விஷயமும் பேசல. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் நான் ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த் இவங்க 2 பேருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம காளியம்மாள் அவர்கள் வழக்கம் போல் தான் இருக்காங்க. இந்த ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. சீமான் அவர்களுக்கு தெரிந்த உடனே காளியம்மாள் மீது சம கோபத்தில் சீமான் அவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காளியம்மாள் அவர்கள் தொடர்ந்து தன்னோட அரசியல் பயணத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆனா சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி காளியம்மாளை கம்ப்ளீட்டா ஒதுக்கி இருக்காங்க. இப்ப காளியம்மாள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்களாம். ஏன்னா ஒரு புதிய கட்சிக்கு காளியம்மாள் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு போக முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுக்கான தளபதி கிட்ட பேசிட்டு அப்புறம் 6 மாசம் ஆகுது, எந்த ஒரு ரிசல்ட்டும் வராம இருக்கு. இந்த சைடு பார்த்தா தன்னோட சொந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை காளியம்மாள் ஒதுக்கி இருக்கு. இதனால் சம குழப்பத்துல இருந்த காளியம்மாள் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்து இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்து இந்த மாதிரி தளபதி கிட்ட நான் கேட்டேன், உங்ககிட்டயும் கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துல இணைய ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதவ் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனும் நான் தளபதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காளியம்மாள் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் கிட்ட இருந்தும் எந்த விதமான ரிசல்ட்டும் காளியம்மாளுக்கு வரல. அதே மாதிரி தளபதி விஜய் சைடுல இருந்தும் எந்த ஒரு ரிசல்ட்டும் காளியம்மாளுக்கு வரல. இப்ப நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் கம்ப்ளீட்டா ஒதுக்கி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் அதிமுக திமுக இந்த அரசியல் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதிமுகவும் திமுகவும் காளியம்மாள் அழைக்கிறது அப்படிங்கிற செய்தி பரவிக்கொண்டு இருக்கு. முக்கியமா திமுக காளியம்மாளுக்கு எம்பி சீட் தர ரெடியா இருக்கு. அதிமுக முக்கியமான பொறுப்பு காளியம்மாளுக்கு தர ரெடியா இருக்கு அப்படிங்கிற செய்தியும் பரவிக்கொண்டு இருக்கு. இதை பத்தி அதிமுக திமுக நிர்வாகிகள் சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது காளியம்மாள் ஒரு நார்மல் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி
நிர்வாகி தான் ஒரு வேட்பாளரா, அவரை எங்கேயுமே வந்து ஒரு எந்த இடத்துலையுமே வந்து ஜெயிக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியில் வந்து எம்பி சீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். இது வந்து சோஷியல் மீடியாவில் பார்வை கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ காளியம்மாள் சைடு கிட்ட வந்து விசாரிக்கும் போதும் அவங்க சொன்ன விஷயம் வந்து நாங்கள் திமுகவுக்கு போகணும்னா எப்பயும் வந்து போயிருப்போம். ஸோ இது வந்து காளியம்மாளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ போனால் நாம் தமிழர் கட்சியில் கிடைக்கும் அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக அதிமுகலையும் கிடைக்காது, திமுகலையும் கிடைக்காது. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான முயற்சிகள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரவி கொண்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கடைசி ஒரு 6 நாட்கள் வந்து காளியம்மாள் அவர்கள் நிறைய பேர் வந்து சந்தித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எவ்வளவு பேரை வந்து சந்தித்தாலும் தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. அதாவது வந்து நம்ம எந்த கட்சியில இருந்து யார் வேணா வந்தாலுமே வந்து நமக்காக 25 வருஷம் வந்து உழைச்சவங்க தமிழக வெற்றி கழகம், விஜய் மக்கள் இயக்கம், இவங்களுக்கு மட்டும்தான் பதவி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு செய்தி வந்து இப்ப வந்து ரொம்ப சோசியல் மீடியால பரவி கொண்டு இருக்கு. ஸோ காளியம்மாள் அவர்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து பதவி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ காளியம்மாளுக்கு மட்டும் இல்லாம அதிமுகவில் இருக்க முக்கியமான ஒருத்தருக்கும், முக்கியமாக வந்து திமுகவில் இருக்க ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சருக்கும், அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருத்தரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைய ஆசைப்படுகிறார்கள். இவங்க எல்லாருமே இணைந்து விட்டார்கள். இவங்களுக்கான பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரகசியமாக வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருகிற 26ஆம் தேதி நடக்க இருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்க போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ காளியம்மாள் அவர்களுக்கு பதவி வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வதந்தியாக தான் பரவி கொண்டு இருக்கு. இது நடந்தால் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சிக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தளபதி விஜய் அவர்கள் எப்படி வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து ரொம்ப கிளியரா வந்து தெரிகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த அப்புறமா வந்து தமிழக அரசியல்ல பல மாற்றங்கள் வந்து நடக்க போகிறது. முக்கியமா பரபரப்பா இருக்க போகிறது. இந்த பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்களோட அரசியல் பயணம் ஆரம்பிக்க போகிறது. ஒவ்வொரு அடியும் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பயங்கரமான அடியா வந்து இருக்க போகிறது. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான அரசியல் களமா வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து இருக்க போகிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் வந்து பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. போர்க்களம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. இந்த போர்ல வந்து யார் வெல்ல போகிறார்கள், யார் வந்து நிலைத்து நிற்க போகிறார்கள், கடைசி வரைக்கும் போராட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். தி கேம் ஸ்டார்ட் நவ். தமிழக வெற்றி கழகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கு? காளியம்மாள் அவர்களுக்கு பதவி வந்து கொடுப்பதில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல தளபதி அவர்களை சந்திக்க முடியாம தடுக்கும் அந்த 2 நபர் யாரு? ஸோ காளியம்மாள் வைத்த அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள். ஸோ வந்து வருகிற 26ஆம் தேதி நடக்க போகும் பெரிய மாற்றம். தமிழக அரசியல்ல வந்து ஒரு முக்கிய நிகழ்வு வந்து மாறப்போகிறது. டீட்டெயிலா பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்க போகிறது. ஸோ இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்து இருக்க போகிறது. அதுக்கு முன் வந்து காளியம்மாள் ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் இணையிற மாதிரி வந்து இருந்தாங்க. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து காளியம்மாள் அவர்கள் இணைய போகிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து இணைய போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பரவ வந்து ஆரம்பித்தது. முக்கியமாக வந்து சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறமா காளியம்மாள், இவங்க 2 பேரும் வந்து இணைய போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து பரவியது. ஆனா அந்த தகவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாகி ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா காளியம்மாள் வந்து மீண்டும் வந்து நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரத்துக்கு வந்து சென்று விட்டார்கள். சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரத்துக்கு சென்று விட்டார்கள். தளபதி விஜய் மீதும் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து வைத்தாங்க. இப்ப காளியம்மாள் அவர்கள் வந்து மீண்டும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைய போகிறார்களாம். அதிமுக திமுக வந்து காளியம்மாவுக்கு ஒரு சலுகைகள் வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு
விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு சொல்லி வந்து தளபதி விஜயை வந்து சந்திக்க வந்து முயற்சி வந்து செஞ்சிருக்காங்க. ஆனா வந்து தளபதி விஜயை சந்திக்க விடாம தமிழக வெற்றி கழகத்தோட 2 முக்கியமான தூண்கள் வந்து தடுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்னு யாருன்னா புசி ஆனந்த் அவர்கள், இன்னொன்னு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசாமி. தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து அவர் வந்து இருக்காங்க. ஒரு 4 வருஷமா வந்து இருக்காங்க. ஸோ வந்து எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்து காளியம்மாளை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தளபதிக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வந்து உழைத்து கொண்டிருக்கு. நிர்வாகிகள் பல பேர் வந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து காளியம்மாள் அவர்களுக்கு வந்து பதவி வந்து கொடுத்து விட்டால், இல்லை காளியம்மா வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து டைரக்டா வந்து அஃபிஷியலா வந்து சந்தித்தால் தமிழக அரசியல் வந்து பல பரபரப்பு வந்து ஏற்படும், பல ரகசியங்கள் வந்து உடையும். அதனால வந்து தளபதியை வந்து புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து சந்திக்க விடாம வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து அவங்களோட உதவியாளர் மூலமா, அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட உதவியாளர் மூலமா, கொஞ்சம் நெருங்கிய நண்பர் மூலமா வந்து தளபதி விஜய் அவர்களை சந்தித்து இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களை சந்தித்து காளியம்மாள் அவர்கள் நான் தமிழக வெற்றி கழகத்துல இணையறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பதவியை பத்தி எந்த ஒரு விஷயமும் வந்து பேசல. அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் நான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த் இவங்க 2 பேருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காளியம்மாள் அவர்கள் வழக்கம் போல் தான் இருக்காங்க. இந்த ஒரு செய்தி வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து தெரிந்து விட்டது. சீமான் அவர்களுக்கு தெரிந்த உடனே வந்து காளியம்மாள் மீது வந்து சம கோபத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காளியம்மாள் அவர்கள் தொடர்ந்து தன்னோட அரசியல் பயணத்தில் தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனா வந்து சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் வந்து காளியம்மாளை கம்ப்ளீட்டா வந்து ஒதுக்கி இருக்காங்க. இப்ப வந்து காளியம்மாள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல வந்து இருக்காங்களாம். ஏன்னா வந்து ஒரு புதிய கட்சிக்கு வந்து காளியம்மாள் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு போக வந்து முயற்சி செஞ்சாங்க. ஆனா வந்து அதுக்கான தளபதி கிட்ட பேசிட்டு அப்புறம் 6 மாசம் ஆகுது, எந்த ஒரு ரிசல்ட்டும் வராம இருக்கு. இந்த சைடு பார்த்தா தன்னோட சொந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை வந்து காளியம்மாள் வந்து ஒதுக்கி இருக்கு. இதனால் சம குழப்பத்துல இருந்த காளியம்மாள் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து சந்தித்து இருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்து இந்த மாதிரி வந்து தளபதி கிட்ட வந்து நான் கேட்டேன், உங்ககிட்டயும் கேட்குறேன், தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆதவ் அர்ஜுன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனும் நான் வந்து தளபதி கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காளியம்மாள் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் கிட்ட இருந்தும் வந்து எந்த விதமான ரிசல்ட்டும் வந்து காளியம்மாளுக்கு வந்து வரல. அதே மாதிரி வந்து தளபதி விஜய் சைடுல இருந்தும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து காளியம்மாளுக்கு வந்து வரல. ஸோ வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒதுக்கி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் திமுக இந்த அரசியல் வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதிமுகவும் திமுகவும் காளியம்மாள் வந்து அழைக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து பரவிக்கொண்டு இருக்கு. முக்கியமா வந்து திமுக வந்து காளியம்மாளுக்கு எம்பி சீட் வந்து தர ரெடியா இருக்கு. அதிமுக வந்து முக்கியமான பொறுப்பு வந்து காளியம்மாளுக்கு வந்து தர ரெடியா இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்து பரவிக்கொண்டு இருக்கு. இதை பத்தி வந்து அதிமுக திமுக நிர்வாகிகள் சில பேர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது காளியம்மாள் வந்து ஒரு நார்மல் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி தான், ஒரு வேட்பாளரா, அவர் எங்கேயுமே வந்து ஒரு எந்த இடத்துலயுமே வந்து ஜெயிக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியில வந்து எம்பி சீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். இது வந்து சோசியல் மீடியால பார்வை கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ காளியம்மாள் சைடு கிட்ட வந்து விசாரிக்கும் போதும் அவங்க சொன்ன விஷயம் வந்து நாங்க திமுகவுக்கு போகணும்னா எப்பயும் வந்து போயிருப்போம். ஸோ இது வந்து காளியம்மாளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ போனா நாம் தமிழர் கட்சியில கிடைக்கும் அங்கீகாரம் வந்து கண்டிப்பா அதிமுகலையும் கிடைக்காது, திமுகலையும் கிடைக்காது. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான முயற்சிகள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரவி கொண்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கடைசி ஒரு 6 நாட்கள் வந்து காளியம்மாள் அவர்கள் நிறைய பேர் வந்து சந்தித்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எவ்வளவு பேரை வந்து சந்தித்தாலும் தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. அதாவது வந்து நம்ம எந்த கட்சியில இருந்து யார் வேணா வந்தாலுமே வந்து நமக்காக 25 வருஷம் வந்து உழைச்சவங்க தமிழக வெற்றி கழகம், விஜய் மக்கள் இயக்கம், இவங்களுக்கு மட்டும்தான் பதவி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு செய்தி வந்து இப்ப வந்து ரொம்ப சோசியல் மீடியால பரவி கொண்டு இருக்கு. ஸோ காளியம்மாள் அவர்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து பதவியை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ காளியம்மாளுக்கு மட்டும் இல்லாம
அதிமுகவில் இருக்க முக்கியமான ஒருத்தருக்கும் முக்கியமாக வந்து திமுகவில் இருக்க ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சருக்கும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருத்தரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைய ஆசைப்படுகிறார்கள். இவங்க எல்லாருமே இணைந்து விட்டார்கள். இவங்களுக்கான பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரகசியமாக வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருகிற 26ஆம் தேதி நடக்க இருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்க போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ காளியம்மாள் அவர்களுக்கு பதவி வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வதந்தியாக தான் பரவி கொண்டிருக்கு. இது நடந்தால் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சிக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தளபதி விஜய் அவர்கள் எப்படி வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து ரொம்ப கிளியரா வந்து தெரிகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த அப்புறமா வந்து தமிழக அரசியல்ல பல மாற்றங்கள் வந்து நடக்க போகிறது. முக்கியமா பரபரப்பா இருக்க போகிறது. இந்த பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்களோட அரசியல் பயணம் ஆரம்பிக்க போகிறது. ஒவ்வொரு அடியும் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பயங்கரமான அடியா வந்து இருக்க போகிறது. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான அரசியல் களமா வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து இருக்க போகிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் வந்து பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. போர்க்களம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. இந்த போர்ல வந்து யார் வெல்ல போகிறார்கள், யார் வந்து நிலைத்து நிற்க போகிறார்கள், கடைசி வரைக்கும் போராட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். தி கேம் ஸ்டார்ட் நவ்.